ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3-in-1 ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிட்டை நம்ம மெயினாக அசம்பிள் பண்ண காரணமே என்னென்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இதை அசம்பிள் பண்ணியிருக்கோம். எதனாலனா இது வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமோ இல்லை எந்த ஒரு சாஃப்ட்வேர் ஆர்டினோ எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த 3-in-1 ப்ராஜெக்ட் கிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 245 தான் வரும். அண்ட் தென் இதில் மெயினாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம்னா ஃபயர் அலாரம் அண்ட் தென் ரைன் அண்ட் தென் கேஸ் சென்சார் அலாரம் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கிட் அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக நமக்கு ஒரு கேஸ் சென்சாரு அண்ட் தென் ரைன் சென்சார், ஃப்ளேம் சென்சார் கொடுத்துருவாங்க. இந்த 3 சென்சார் தான் நமக்கு ஃபஸ்ட் மெயினாக வரப்போகுது. அண்ட் தென் ஒன் பஸர், ஜம்பர் ஒயர்ஸ், 9V பேட்ரி அண்ட் தென் DC to DC பவர் ரெகுலேட்டர் போர்ட் அண்ட் தென் ஒன் ஜாக். இந்த கேஸ் சென்சார் வச்சு எல்பிஜி லீக்கேஜ் அலாரம் பண்ணலாம். அண்ட் தென் ஃப்ளேம் சென்சார் வச்சு நம்ம ஃபயரை டிடெக்ட் பண்ண முடியும். ரைன் சென்சார் வச்சு ரைன் டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ இது பார்த்திங்கன்னா இது பவர் போர்ட். நம்ம இதுக்குள்ளே வந்து இந்த ஃபீமேல் ஜாக் மூலிமா கொடுத்துட்டோன்னா இங்கே வந்து எல்லாத்துலேயுமே 5V அண்ட் கிரவுண்ட் வந்து இது கொடுத்துரும். மேலே வந்து 5V கீழே கிரவுண்டும். அண்ட் தென் எல்லா சென்சார்லேயுமே VCC கிரவுண்டு D அவுட்புட் இருக்கும். ஸோ சேம் இந்த 3 சென்சாருக்குமே சேம் அதே தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபயர் அலாரம் பார்த்துடலாம். ஸோ ஃப்ளேம் சென்சார் எடுத்துகிட்டு இதோட VCC அண்ட் கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பவர் போர்டில் இருக்க அப்பர் செக்ஷனை வந்து VCC 5V அண்ட் தென் கீழே வந்து கிரவுண்ட் இருக்கும். ஸோ கிரவுண்டோட நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் இப்போ பஸர் எடுத்துப்போம். ஸோ பஸரில் இருக்க நெகட்டிவ் பின் எடுத்து நம்ம வந்து சென்சாரில் இருக்க D அவுட் அதில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட பஸரோட இன்னொரு பார்ட் 5Vல வந்து கனெக்ட் பண்ணிடலாம் பாசிட்டிவ். இப்போ இதை டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த சென்சாரை பவரின் கொடுத்துட்டு சுவிட்ச் இருக்கும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஒர்க் ஆகுதான்னு நம்ம ஒரு ஃபயர் வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபயர் டிடெக்ட் ஆனோடனே நமக்கு பஸர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் ஃபயர் அலாரம். இப்போ நம்ம ஃப்ளேம் சென்சார் கனெக்ஷன் கொடுத்த மாதிரி தான் மீதி 2 சென்சாருக்கு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். VCC அண்ட் கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு D அவுட்புட்டில் வர்றதை வந்து நம்ம பஸரோட நெகட்டிவ் பின்னை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் பஸரோட பாசிட்டிவ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட போகிறோம். இதில் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ரைன் அலாரம் செக் பண்ணிடலாம். இங்கே தண்ணி இருக்குது. தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு ரைன் வர அந்த இதுவை நம்ம க்ரியேட் பண்ணோன்னா ஸோ பஸர் அடிக்க ஆரம்பிச்சு. ஸோ நமக்கு ரைன் சென்சாருமே ஓகே. LPG லீக்கேஜ் அலாரம் பார்த்துடலாம். ஸோ கேஸ் சென்சார் அதே மாதிரி தான். VCC கிரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதோட நெகட்டிவ் வந்து பஸரோட இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் லீக்கேஜ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த லைட்டர்லேருந்து கேஸ் வருது. அதனால் வந்து இது டிடெக்ட் பண்ணி நமக்கு அலாரம் சவுண்ட்